ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெடிங்கன்றதை பார்ப்போம். சரி, உங்கள் பர்சனும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேருமே ஓவர் க்ரஷ், ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி போய் தான் உங்களோட லவ்வை சொல்லியிருப்பீங்க. பட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு சாரி சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் சொல்லுவீங்க. மாற்றி மாற்றி சாரி சொல்லுவீங்க. ரெண்டு பேருமே ஒரு ட்ரூவாக இருக்கீங்க. நீங்கள் ஒன்று நினச்சா அவங்களும் அதே மாதிரி நினைப்பாங்க. உங்கள் லவ் லைஃப் லாங்காக இருக்க போது. ஒரு பிக் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில். லைஃப்பை பற்றி ஒரு பெரிய இமேஜினேஷன் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க. இது நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்ருக்கு. உங்களோட பார்ப்போம் அடுத்து என்ன வருதுன்னு. ஸோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. உங்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்கல, அவங்கள்ட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கல. ஒன்லி பியூர்லி போத் ஆர், ரெண்டு பேரும் லவ் மட்டும்தான். ஒரு யூ நீட் ஒன்லி அ ட்ரூ லவ். அந்த மாதிரி போத் ஆஃப் யூ நீட் ஒன்லி அ ட்ரூ லவ். அந்த மாதிரி தான் வருது இந்த கார்டு. ஐ திங்க் உங்களோட பர்சனும் நீங்களும் சரி ரொம்ப ட்ரூவாக இருக்கீங்க போல இருக்குது. எப்பயுமே இருக்கட்டும். என்றைக்கும் லைஃப்பில் என்றைக்கும் ட்ரூ லவ் கிடைக்கிறதா ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போல்லாம். ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த மாதிரி தான் நிறையா இடத்துல நடக்குது. பட் உங்கள் பர்சன் உங்கள் மேலே ட்ரூவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரூவாக இருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் என்றைக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஃபவுண்டேஷனாக இருக்க போகுது. வைப்ரேஷன், லாயல்ட்டி. ஒரு விஷயத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. நம்ம அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னா கண்டிப்பாக அது போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கனெக்டடாக போய் தான் இந்த ஜென்மத்தில் அவங்கள்ட்ட பேசுகிறோன்னா ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தான் லவ்வும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்க நம்மளோட கனெக்டாக இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க நம்மளுக்கு லவராக இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி தான் உங்கள் பர்சனும் நீங்களும் சொல்லிட்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. உங்கள் முன் ஜென்மத்திலேயே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவங்க ரொம்ப ட்ரூவாக இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ட்ரூவாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனும் சரி நீங்களும் சரி ரொம்ப ட்ரூவாக இருக்கீங்க. ட்ரூ லவ்வாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கார்டெல்லாம் பார்க்கும்போது. சரி, இன்னும் ஒரு கார்டு எடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. சரி, ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க போல இருக்குது. உங்களோட மிஸ்ஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட பர்சனும் நீங்களும் அடிக்கடி மீட் பண்ண முடியலன்ற ஒரு மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதான் உங்களோட பர்சன் நீங்களும் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்றதுக்கான ரீடிங். ஸோ அடுத்த டேரக்டில் பார்க்கலாம் என்ன வருதுன்னு. டேரக்டில் என்ன வருதுன்ற பார்ப்போம். உங்களோட பர்சனும் நீங்களும் எந்த லெவலுக்கு உண்மையாக இருக்கீங்க, ட்ரூவாக இருக்கீங்கன்றதை பார்ப்போம். நீங்களும் உங்கள் பர்சனும் உங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது.
பட் 2 பேருமே வந்து மனி ஃபோக்கஸ்டு கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரூ லவ்வை தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒன்று போல தான் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. மேக்ஸிமம் ஒன்று போல் நினைப்பீங்க, உங்களோட திங்கிங்கும் அவங்களோட திங்கிங்கும். சரி பாப்பா அடுத்த நன்றதை. லக்கி கார்டு. ஸோ போத் ஆர் 2 பேருமே நீங்கள் மீட் பண்ணதே வந்து ஒரு டிவைனோட சப்போர்ட் தான், யூனிவர்ஸோட சப்போர்ட்னால தான் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி முன் ஜென்மத்தில் இருந்த கனெக்ஷனால தான் இப்போ மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே தான் இந்த வீல்ஸ் ஆஃப் ஃபர்ச்சூன் வந்தாலே இது முன்னோர்கள் முன் ஜென்மத்தில் நடந்த விஷயத்துக்குனால தான் மீட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க 2 பேருமே. நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குன்னு நினைப்போம். ஒருத்தர் சொல்லிக்கணும், டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், ஒருத்தருக்கு மறைக்கக்கூடாதுன்ற எண்ணங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களோட 2 பேர் திங்கிங்கும் இருக்குது. இந்த கார்டை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஆக்சுவலி 2 பேரும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு போகிற ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்ட ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க. பட் அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த சிரமப்படும் போது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போவீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்கீங்க உங்களோட கார்டை பார்க்கும்போது. 2 பேர்ட்டையும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதையுமே வந்து மற்றவங்கள்ட்ட ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மீன்ஸ் உங்களை பற்றியோ இல்லை அவங்க உங்களை பற்றியோ மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க. தேர்ட் பர்சன்ட்டை வந்து போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க. ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரூ லவ்வாக இருக்கீங்க. உங்களோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இனி வர காலங்களில் இதோட டாப்பில் இருப்பீங்க. ஐ திங்க் யூ அண்ட் திஸ் பர்சன் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கான ரீடிங். பட் ஒரே ஒரு விஷயந்தான், 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த கார்டை பார்க்கும்போது. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய்.